மே 8ஆம் தேதி வந்து ஆட்சி அமைக்க போகிறோம், ஆளுநர் ஆர்.என். ரவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கோன்ற ஆர்.என். ரவிட்டியா அப்படி தான் வந்து சோஷியல் மீடியாவில் போய் ஆர்.என். ரவி மாற்றி போனதே தெரியல தற்கூரி பசங்களுக்கு. இவங்க தான் வந்து பர்மிஷன் தரல, பர்மிஷன் கொடுத்துருந்தா அவர் போயிருப்பார்ல அப்படின்னு ஒரு வார்த்தை. பர்மிஷன் கொடுத்துறதுலேயே ஒரு போலையே இல்லை, அது மக்களுக்கு தெரியுதான ஒரு கேள்வி. 5000 ரூபா கவர்மெண்ட் மூலமாக கொடுத்துருக்காங்க, பார்ட்டியும் வந்து ரூபா கொடுத்துருக்குன்னா அப்போ திமுக ஓட்டு போட மாட்டான். வந்தால் 10,000 ரூபாய் தரேன் எடப்பாடி சொல்கிறாருல, வந்தால் தானே. சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி விஜய்க்காக வாதாடுற பெரும்பாலோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாஜகவை சேர்ந்தவங்க இருக்காங்க. எடப்பாடி அன்றைக்கே வந்து ஆன்டி தாவேக்கா ரோல் எடுத்திருந்தாருன்னா அவர் தாவேக்கா ஓரம் கட்டியிருப்பார். அவர் வந்து வழவழா குழவழான்னு இருந்துட்டார். தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்குது. இவங்க வந்து போதை மருந்து கலாச்சாரம், பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் சொன்னால் கூட அரசின் மூலமாக பெனிஃபிட்ஸ் அடைகிறவங்க, ஆதாயம் அடைகிறவங்க இதெல்லாம் கவனிப்பாங்களாம் சொல்ல முடியாது. விஜய் இந்த மாதிரி ஜெயிச்சுட்டா வச்சுக்கோங்களேன், அப்புறம் விஜயும் போக மாட்டார், விஜயை பார்த்து எவனும் போக மாட்டான், அப்போ எவனும் மக்களையே சந்திக்க மாட்டான், சந்திக்காதே ஓட்டு விழுன்னு நினைப்பான் எல்லாருமே. அது மோசமான ஒரு டெண்டன்சி. ஒரு பக்கம் திராவிட மாடல் 2.0, முதல்வர் ஸ்டாலின் 2.0 அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நாளைய தீர்ப்பு, முதல்வர் விஜய், மக்கள் முதல்வர் விஜய் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டுத்துல எதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்? ராஜஸ்நேர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து உதவிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். புதிய அமைச்சரவை சார்ந்த விஷயங்களை நோக்கிலாம் வந்து தாவைக்க நகர்ந்துருக்கு, ஒரு பட்டியலாம் வந்து வெளியிட்டிருக்காங்க, அது சார்ந்த டிஸ்கஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதை தாண்டி மே 8ஆம் தேதி வந்து ஆட்சி அமைக்க போகிறோம், ஆளுநர் ஆர்.என். ரவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கோன்ற ஆர்.என். ரவிட்டியா அப்படி தான் வந்து சோஷியல் மீடியாவில் போய் ஆர்.என். ரவி மாற்றி போனதே தெரியல தற்கூரி பசங்களுக்கு அப்படின்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்களா டிவிகேவோட ஃபேன்ஸ்? அந்த அதான் சார், சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க, ஓக்கலாக இருக்காங்க, ரொம்ப வாட் யூ கால் தட், ரொம்ப ஸ்ப்ரெட்டாக இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க. அது வந்து நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்குறதுனால அவங்களுக்கு அது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம இதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்துலேயும் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்கன்றதை நம்ம நினச்சிட்டு பார்த்தோம்னா இந்த தாவேக்காவுடைய இந்த கோஷம் வந்து ஒரு அர்த்தமற்ற ஒரு கோஷமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து இப்போ விஜயகாந்த் வந்தபோது கூட இந்த மாதிரி இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருந்தது. ஆனால் அப்போ சோஷியல் மீடியாவில் இல்லாதனால பெரிய அளவுக்கு ஒன்றும் தெரியல. இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால எல்லோரும் கையில் வச்சுன்னு அவங்க பாட்டுக்கு ரீல்ஸு மீம்ஸு எல்லாத்தையும் போட்டுன்னு கிடக்கிறாங்க. அப்போ விஜயகாந்த் வந்தபோது பல இளைஞர்கள் விஜயகாந்துக்கு போட்டாங்க, திமுக மாற்றுன்ட்டு. விஜய் அவர்களுக்கு பெருசாக எதிர்ப்பே கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் வந்தப்போ பாமக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாக இருந்துச்சு. பல இடங்களில் நேருக்கு நேர் முதல் தேமுதிக பாமகக்கு நடந்தது. ஆமாங்க, அவர் வந்து திமுகவுடைய அதிமுகவுடையும் கூட்டணியே கிடையாது, கடவுளோடும் மக்களோடும் தான் கூட்டணின்னு ஒரு களத்தில் வந்தார். அவர் வந்து 10% வரையும் ஓட்டு வாங்கினார் 2009. ஸோ அந்த பாயிண்டில் இருக்கும்போது அதே மாதிரி தான் இப்போது இவருக்கு வந்திருக்கு. இவருக்கு இன்னும் கொஞ்சம் விஜயகாந்தோட இவர் இன்னும் கொஞ்சம் பாப்புலராக இருக்கார், அதனால் கொஞ்சம் ஓட்டு அதிகமாக இருக்கும். இப்போ அவருக்கு 10 வந்ததுன்னா இவருக்கு 20ன்னு வரும், அவ்வளோதான். அந்த விஷயந்தானே தவிர விஜயகாந்தே ஒரு இடத்துல வின் பண்ணார். ஆமாம், திருக்கோயில், விருதாச்சலம், ரிஷிவந்தியம் வின் பண்ணார். அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். இவர் அப்கோர்ஸ் 2011 அவங்க நிறைய இடத்துல வின் பண்ணாங்க, 2006 ஒரு இடத்துல வின் பண்ணாங்க, ஸோ விருதாச்சலத்தில் வின் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியில் பார்க்கும்பொழுது இவருக்கு வந்து ஒரு அதிகமான பர்சன்டேஜ் ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க மந்திரி சபை அல்லது மந்திரி சபைக்கு இது பதவியேற்றுக்கு டேட்டு இதெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா அது அவங்களுடைய ஒரு அதிகபட்சமான நம்பிக்கை அல்லது ஒரு கியூரியாசிட்டியில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸாக இருக்கிறதுனால நடக்காமல் போகும் பட்சத்தில் ஒருவேளை விஜய் அவர்களுக்கு இப்போ வந்திருக்க ப்ரீ போல் கணக்குப்படி பார்த்தாலும் ஒரு 4லேருந்து ஒரு 10 சீட்டோ, ஒரு 30-40 சீட்டு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண 30-40 சீட்டோன்ற மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு லிமிட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? அதில் பாதி பேர் வந்து அண்டர் 18 மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இப்போ பேச மெச்சூரிட்டி கட்சியில் பெருசாக ஸ்பீக்கர்ஸ்ன்னு பேசுகிறவங்களே பாதி பேர் அன்மெச்சூராக பேசுகிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கிறப்ப இன்னும் சின்ன குழந்தைகள், பல இடங்களில் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்ட குழந்தைகள், அந்த கொடியை பிடிச்சிட்டு விசில் அடிச்சு ஓட்டு கேட்ட அந்த குழந்தைகள்லாம் இருக்குல்ல, அப்போ அந்த குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதை தேர்த்துறதுக்கு விஜய் ஏதாவது ஒன்று பண்ணுவாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. சமீபத்தில் இந்த விஜய்க்கு அந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கான்னு தெரியல. அவர் 41 பேர் செத்து போனதுக்கு அவர் துக்க வீட்டுக்கு போகவே இல்லை, அவர் கரூரில் போய் பிரச்சாரமே பண்ணவே இல்லை. கரூரில் போய் போனாரா, பிரச்சாரம் பண்ணாரா? பண்ணவே இல்லையே. பல ஊரில் பிரச்சாரமே பண்ணலையே. அதாவது அவருடைய செயல்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயக ரீதியில் இருக்கிற நம்ம நாட்டில் அவருடைய செயல்பாடுன்றது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஏன்னா யாரையும் போய் நான் பார்க்கவும் மாட்டேன், ஓட்டு கேட்கவும் மாட்டேன், நான் சொன்ன இடத்துக்கு போகவும் மாட்டேன், போன இடத்துல பேசவும் மாட்டேன், ஆனால் எனக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற அந்த அந்த ஆணவம் இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்பு ஆணவம் இருக்குல்ல, அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஜனநாயகத்தில். ஜனநாயகத்தில் நீங்கள் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும், நேரடியாக மக்களை சந்திக்கணும், அதுதான் ஜனநாயகம் ஆக்சுவலாக. அதை விட்டுட்டு நான் சென்னையிலே உட்காந்துருப்பேன், நினச்ச இடத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிற பசங்களை தூண்டி விட்ற மாதிரி பேசுகிறது, பெண்களை தூண்டி விட்ற மாதிரி பேசுகிறது,
விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுன்றது, விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுன்றது, இதெல்லாம் கிளப்பி விட்டு பேசுகிறதெல்லாம் வந்து சரியில்லை. மக்களை நீங்கள் 38 மாவட்டங்களில் எத்தனை மாவட்டங்கள் போனீங்க? 10 மாவட்டங்களுக்கு போயிருப்பீங்களா? 10 மாவட்டங்களும் போயிருக்க மாட்டீங்க. அப்போ எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஓட்டை? உங்கள் கேண்டிடேட்லாம் அழறான் சார், பாதி கேண்டிடேட்டு. ஆனா மக்கள் வந்து ஒரு ஒரு ஓவர்வெல்மிங் அது சப்போர்ட் சோஷியல் குடுக்குறாங்க. மீடியா பண்ண வேலை தான் அது பெரும்பாலும். நீங்கள் அது எலெக்ஷன் ரிசல்ட்ஸை தெரிஞ்சுப்பீங்க. மக்கள் கிட்ட பல பேர்கிட்ட கேட்கறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்க தான் வந்து பர்மிஷன் தரல. பர்மிஷன் குடுத்திருந்தா அவர் போயிருப்பார்ல அப்படின்னு ஒரு வார்த்தை பர்மிஷன் கொடுத்ததுலேயே ஒரு போலையே. இல்ல அது மக்களுக்கு தெரியுதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது தெரியலன்னா அந்த மாதிரி சோஷியல் மீடியாவை பண்ணுறாங்க அவங்க. சோஷியல் மீடியாவில் உட்காந்து அந்த மாதிரியான ஒரு கதையை கிளப்பி விட்றாங்க சார். ஆடத் தெரியாத டான்ஸரு ஸ்டேஜ் சரியில்லைன்னு சொன்ன கதையாக இருக்குது ஆக்சுவலாக. இவருக்கெல்லாம் பர்மிஷன்லாம் கொடுத்த இடத்துக்கே அவர் போக மாட்டேன்றார் சார். அதெல்லாம் போகாதையே பேசாதையே எனக்கு ஓட்டு விழுன்னு சொல்கிற அந்த ஆணவம் இருக்குல்ல, ஆணவம். அந்த ஆணவத்துக்கு ஒரு அடி வேணும் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஆணவம் வளர்ந்ததுன்னா எதிர்காலத்தில் எவனுமே போக மாட்டான், மக்களை சந்திக்கவே மாட்டான். ஆல்ரெடி வந்து ஜெயிச்சவங்களே பாதி பேர் வந்து ஊர் பக்கம் போக மாட்டேன்றாங்க. இப்போ இது மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் எப்படி யாரும் போக மாட்டான். விஜய் இந்த மாதிரி ஜெயிச்சிட்டாரு வச்சுக்கோங்களேன், அப்புறம் விஜயும் போக மாட்டார், விஜயை பார்த்து எவனும் போக மாட்டான். அப்போ எவனும் மக்களையே சந்திக்க மாட்டான். சந்திக்காதே ஓட்டு விழுன்னு நினைப்பான் எல்லாருமே. அது மோசமான ஒரு டெண்டன்சி. எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் மக்களை போய் சந்திக்கிறாங்க, எதுக்கு ரோடாக அலையிறாங்க எல்லாருமே. விஜயை பார்க்காதையே ஓட்டு போடணும்னு விஜய் நினச்சாருன்னா அது தப்பு சார். அது ஆக்சுவலாக விஜய் கேண்டிடேட்ஸை போய் கேட்டாலும் தெரியுது சார், நாங்கள் கட் அவுட் வச்சுன்னு பிரச்சாரம் எவ்வளோ நாள் பண்ணுறது, விஜய் எப்போ வருவார் கேட்குறாங்க, விஜய் வரலாம் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறாங்க, விஜய் எங்கள் தொகுதிக்கு வரலாம் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்கிறாங்க சார், இவர் வரமாட்டேன்றார் சார்னு 200 தொகுதிகளை ஒரு போல சார். அவர் 30 தொகுதிக்கு போயிருப்பார் வச்சுக்கோங்க, 200 தொகுதிக்கு ஒரு போல. அந்த இடத்துல இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்க, விஜய் கேண்டிடேட்ஸ் என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட பணமும் கிடையாது, இவரை நம்பி தான் நாங்கள் நிற்கிறோம், இவரும் வரலன்னா எப்படி எங்களுக்கு ஓட்டு விடும். மக்கள் என்ன சொல்கிறாங்க, விஜய் எப்போ வருவார் கேட்குறாங்க, விஜய் வரலன்னா எப்படி சார் ஓட்டு போடுவாங்க, விஜயை பார்த்தா தான் ஓட்டு போடுவோன்றாங்க, இல்லாட்டி நாங்கள் வழக்கமாக யாருக்கு ஓட்டு போடுவோமோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு போயிடுவோன்றாங்க. பல இடங்களில் விஜயே போகாது இருக்கார். அதோட ரிசல்ட் எப்படி ஆகுதுன்னு தெரியாது ஆக்சுவலாக. அப்போ இவங்க எந்த நம்பிக்கையில் வந்து ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்க, எந்த நம்பிக்கையில் 8ஆம் தேதி பதவி ஏற்போம்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். இது வந்து எல்லாமே யூக கணக்கில் தான் போயின்னு இருக்கு, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்ன்ட்டு. ஆனால் எல்லாமே நடந்தால் தான் உண்மை ஆக்சுவலாக. என்ன காரணம்னா இவருக்கு டேட்டா இல்லை. இவருக்கு வந்து இனிமேல் தான் டேட்டா உருவாகணும். இந்த வாட்டி இந்த எலெக்ஷன்ஸ் அவருக்கு டேட்டா உருவாச்சுன்னா 29 எலெக்ஷனை ஜட்ஜ் பண்ண முடியும் நம்மளால். இந்த வாட்டி வந்து இவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, அதிமுகவும் ஒரு மாதிரி இழுபறி நிலைமையில் இருக்குது, 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்களான்னு ஒரு இதை இப்போ கிளப்பி விட்ருக்காங்க. ரெண்டாவது இன்னொன்று முக்கியமாக பார்க்கணும், சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி விஜய்க்காக வாதாடுற பெரும்பாலோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாஜகவை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க. பெரும்பாலும் பாஜகவை சேர்ந்தவங்க தான் விஜய்க்காக ஆஜராகிறாங்க. ஈவன் சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் இன்டர்வியூ கொடுக்குறவங்க பல பேர் இன்றைக்கி விஜயை கொண்டாடுறாங்க. பாஜகவுக்கு ஆதரவாளர் இருந்தவங்க விஜயை கொண்டாடுறாங்க. என்னென்ன அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, பாஜகவாலேயோ அவங்க அண்ணாமலை ஆதரவாளராக இருக்காங்க பெரும்பாலும். பாஜகவாலேயோ அதிமுகவாலேயோ வந்து திமுகவை தோக்கடிக்க முடியாது, அதனால் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டோன்னு அவங்க சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அந்த 2 கட்சியை வந்து அவர் ரொம்ப பாதிச்சிருக்காருன்றதான் நம்மளுடைய கருத்து. அதனால் வந்து இந்த பாயிண்டில் வரும்போது சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுக்கு ஆதரவாக திமுக எதிர்ப்பு மட்டுமே மனநிலையை கொண்டவங்க. அவங்க யார் திமுகவை தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக மாறிடுவாங்க. அவங்க பாஜக இருந்தால் கூட பாஜகவுடைய டிஎன்ஏவே என்ன தெரியுமா, அவங்க டிஎன்ஏவே என்ன தெரியுமா, நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா உங்களை அப்படியே அரவணைச்சிப்பாங்க, நீங்கள் வெற்றி பெற மாதிரி தெரிஞ்சதுன்னா உங்களை அரவணைச்சிப்பாங்க. இப்போ தாவேக்கா வெற்றி பெற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்படியே போய் தாவேக்காவை அரவணைச்சிப்பாங்க. அரவணைச்சுன்னா அதோட புகழை பாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு திமுக மட்டுமே வரக்கூடாது, திமுக மட்டுமே எதிரி. அதனால் அந்த ஆஸ்பெக்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. திமுகவை தோக்கடிக்க முடியாத, டக்குன்னு மாறு, தாவேக்காவுக்கு ஓட்டை போடு அப்படின்னு மாறிடுவாங்க. பல உயர்ஜாதி கம்யூனிட்டி அப்படி தான் இந்த வாட்டி மாறி இருக்கு. பல அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படி தான் மாறி இருக்காங்க. ஏற்கனவே ராம்தாஸ் அத்வாலே சொல்லியிருந்தார்ல, சப்போஸ் எங்களுக்கு மெஜாரிட்டி நம்பர் சொல்லலாம், விஜயோட சேர்ந்து அங்க அசம்பிளி மாதிரி வந்துச்சுன்னா விஜயோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ விஜய்க்கு என்ன ஒரு நம்பர் சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். அது அத்வாலே தான் சொன்னார் சார். விஜய்க்கு அந்த அளவுக்கு நம்பர் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது சார். அதிகபட்சம் 10 இடங்கள் வந்தால் ஒரு பெரிய விஷயம் சார். அதுக்கு மேலே வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. பர்சன்டேஜ் வைஸ் வந்து 20 தொடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அது இடங்கள்லாம் வராது. அப்போது அதிமுக என்னதான் முக்கிய இடம் வந்தால் கூட அவங்க வந்து 10 இடத்த வச்சு என்ன பண்ணுவாங்க, தாவேக்காவோட 10 இடத்த அவங்க 90, 80, 100 அதிமுக வரத்துக்கான வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சு சார். அது இல்லை. அது வந்து கிட்டத்தட்ட வந்து பல இடங்களில் ஃபீல்டுலேயே இல்லை. அதிமுக வேட்பாளர்களே, முக்கியமான வேட்பாளர்கள் தவிர மற்ற எல்லாமே ரொம்ப இதாகிட்டாங்க, ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. நம்ம வின் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டாங்க அவங்க. அதுவும் கடைசி ஒரு வாரத்தில் தாவேக்காவுக்கு ஒரு ஹைப் வந்தோடனே நம்ம வின் பண்ண முடியாது, நம்ம எதுக்கு பணம் செலவழிக்கணுன்ற அந்த லெவலுக்கு போயிட்டாங்க ஆக்சுவலாக. அதனால் அதிமுகன்றது 3வது இடத்துல தான் இருக்குது. அதனால் வந்து இந்த அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அல்லது பாஜக ஆதரவாளர்கள் இப்போ பெரும்பாலும் அப்படியே சும்மா தாவேக்காவை வந்து கொண்டாடுறாங்க இப்போ எல்லாருமே. ஏன்னா அது திமுகவை தோக்கடிக்கும்னு ஒரு நம்பிக்கையில் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுதான் இன்றைக்கி சோஷியல் மீடியா அதுதான் எடப்பாடி பண்ண தப்பு. அதுதான் எடப்பாடி அன்றைக்கே வந்து ஆன்டி தாவேக்கா ரோல் எடுத்திருந்தாருன்னா அவர் தாவேக்கா ஓரம் கட்டியிருப்பார். அவர் வந்து வழவழா குழவழான்னு இருந்துட்டார். அவரே செல்வாக்கோடு இல்லை, அதிமுகவே பலமாக இல்லை, அதிமுகவும் கூட்டணி அமைக்கிறதுல பல பிரச்சனைகள்லாம் இருந்தது.
அப்போ அவர் போய் தாவேக்காவை வந்து பாராட்டி பேசுறது, தாவேக்கா அந்த கரூர் சம்பவத்துலலாம் வந்து திமுகவை குறை சொல்கிற மாதிரி பேசுறது, அப்புறம் கொடியை பார்த்து புலகாங்கி அடைஞ்சு ஆகா ஓகோ மெகா கூட்டணி வரப்போதெல்லாம் பேசி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. அங்கெல்லாம் வந்து அவர் வந்து தாவேக்காவை வந்து நமக்கு ஆபத்து அப்படின்னு அந்த இடத்துல கட் பண்ணி விட்டு வச்சுருந்தாருன்னா ஓரளவுக்கு வந்து இவங்க கோர் ஓட் பேங்கை காப்பாற்றிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டார். இவரும் பலமாக இல்லை. இப்போ பாஜகவோட கூட்டணி அமைச்சதும் வந்து அந்த பாஜக கூட்டணி எப்படின்னா, பாஜக எப்படின்னா அவங்க ஆட்கள் எப்படின்னா, எவன் திமுகவை தோக்கடிக்கணும்னு அவன் பக்கம் சாஞ்சிருவானுங்க. அவன் வந்து அதிமுக ஓட்டு போடுவான்னு கிடையாது. திமுகவை தோக்கடிக்கிறது தாவேக்கா தோக்கடிக்குமா, அது நல்லா வந்துட்டு இருக்கா, அதுக்கு போடியா ஓட்டு, தாவேக்காக்கு போடாதே, அதிமுகவுக்கு போடாதேன்னு பாஜக ஆதரவாளர்கள், அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் அதிமுகவுக்கு இந்த வாட்டி ஓட்டு போடல. அதுதான் உண்மை ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி பிரச்சாரமே வந்து திமுகவுக்கு எதிர்ப்பான பிரச்சாரம்ன்றது பெருசாக எந்த கட்சியுமே கையில் எடுக்கலைன்ற விஷயம் பார்க்க முடியல. குறிப்பாக பல விஷயங்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் சார்ந்தாகட்டும் சரி, டாஸ்மாக் ஊழல் சார்ந்த விஷயங்கள், அதை பற்றி யாருமே பெரிய கட்சிகள் எதுவும் பேசவே இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக இந்த வாட்டி ஃபீல்டே வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. அதோட பாசிபிலிட்டி ஆஃப் விக்டரின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை திமுக எதிர்த்து இவங்க வச்ச விஷயம் என்ன, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை மருந்து கலாச்சாரம், கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலை, விலைவாசி உயர்வெல்லாம் மத்திய அரசு தான் அதுக்கு காரணம். அது நம்ம எல்லா இடத்துலையும் விலைவாசி உயர்ந்து தான் இருக்குது. அது தவிர கடன் பிரச்சனைன்றது உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், தமிழ்நாடு 2வது தடவையாக வந்து டபுள் டிஜிட் வளர்ச்சி பெற்றிருக்கு. 2வது வருஷமாக 24, 25 பெற்றது இல்லையா. 25, 26லையும் 10.83%. ஆவரேஜ் நேஷனல் ஆவரேஜ் வந்து 7.2 தான் இருக்குது. தமிழ்நாடு 10.83, போன வாட்டி 11.19. ஸோ இந்த வளர்ச்சி போயிட்டு தான் இருக்குது. கடன் வாங்கினான்னு வாங்காட்டானே வளர்ச்சி எல்லா சர்வீஸ் செக்டாரில் வளர்ச்சி இருக்குது. தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கு. ஸோ தனிநபர் ஒரு வருமானம் சார்ந்த விஷயங்களே ஒரு சில இடத்துல கேள்வி இருக்குல்ல. இப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பணிகளில் தற்காலிக பணியாற்றுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து 18,000 15,000 ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்குறோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. ஆனால் தமிழக அரசு காட்ட தனிநபர் வருமானம்ன்றது 3 லட்சம் அளவுக்கு அந்த ஒரு ஸ்கேலில் இன்னைக்கு அது 4 லட்சமாக போயிடுது. தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் அதை தான் சொல்ல வரேன். இப்போ தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் 4 லட்சம் அப்படின்னா குறைஞ்சது வந்து அவங்களோட சேலரின்றது வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அரசு கீழே ஒர்க் பண்ணுற தற்காலிக ஊழியர்களுக்கு வந்து 30,000 பணிகள் மீன் அமௌண்ட் வந்து சேலரியாக கொடுக்கப்படுறதில்ல. வெறும் 15,000 20,000 தான் கொடுக்குறாங்க. மேக்ஸிமமே 18,000 அளவுக்கு தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த பெர் கேபிட்டா இன்கம் ஸ்கேலுன்றதை எப்படி கிளைம் பண்ணிக்க முடியும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. The state per capita income now stood at 4.08 lakhs. Second only to Karnataka. கர்நாடகாவில் 4.33 லட்சம். இல்லை, 4.80 lakhs per capita income தமிழ்நாட்டில். அது வந்து நேஷனல் ஆவரேஜோட ரொம்ப அதிகம். இந்தியாவிலேயே 2வது தனிநபர் வருமானத்தில் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. அது ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கான ஒரு கேள்வி. ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா ஏற்ற இறக்க இருக்க தான் செய்யும் சொசைட்டியில். ஆனால் இது வந்து ஒரு புள்ளி விவரம்ன்றது வந்து நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குது. மக்கள் வந்து ஓரளவுக்கு தங்களுடைய நீட்ஸை வந்து சரி பண்ணுற அளவுக்கு வருமானம் சம்பாதிக்கிறாங்கன்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை கொடுக்குது. சரி, நம்ம நாட்டில் 83 கோடி பேர் மக்கள் வந்து அரசு கொடுக்குற இலவச ரேஷன் வாங்குறாங்க சார். மத்திய அரசு சொல்கிறாங்களே 83 கோடி பேர் வாங்குறாங்கன்னு. அப்படின்னா 83 கோடி பேர் கீழே வறுமையில் வச்சிருக்கிறதா மத்திய அரசோட சாதனையா? இல்லை, ஆக்சுவலி என்னன்னா அதை ஒரு ஸ்கேலாக காமிச்சவங்க மறைச்சிடுறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, உணவு எடுத்துக்காதவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேல் இருந்துச்சு. 3 வேளை உணவு எடுக்காதவங்க ஒரு ஸ்கேல் இருந்துச்சு. பிஎம்ஜிக்கு கொடுத்து அந்த ஸ்கேலை வந்து அவங்க மேட்ச் பண்ணுறாங்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உணவே இல்லாமல் இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து பிஎம்ஜிக்கு கொடுத்ததுனால வந்து பாவர்ட்டின்ற லெவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. பட் அந்த என்னைக்கு வந்து 83 கோடி பேருக்கு இலவச ரேஷன் கொடுக்குறானோ அன்றைக்கே அவங்களெல்லாம் பாவர்ட்டி லைனுக்கு கீழே தான் வச்சுருக்கான். பிலோ பிபிஎல் கேடர் தான் வச்சுருக்காங்க. அது ஓகே, நீங்கள் அப்படி ஒரு ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அப்படி ஓகே. ஆனால் வறுமை அப்படின்னு இவங்க ஸ்கேல் பண்ணுறது எத்தனை வேலை சாப்பிட்டாங்கன்றத அவங்க அது ஒரு பாயிண்ட். வறுமை கோட்டை குறைக்கிறாங்கன்ற கணக்கு வந்து. ஆமாம்மா, அப்படி ஒரு ஆங்கிள் இருக்குது சார், ஸ்கேல் இருக்குது சார். இந்த பிபிஎல் ஃபேமிலிஸ்னு ஒரு ஸ்கேல் இருக்குது. 2 விதமான ஸ்கேல் இருக்குது. இந்த பிபிஎல் ஃபேமிலிஸ் தான் அந்த 83 பேர் வாங்குறான். அப்போது மோடியோட சாதனை வந்து நாட்டில் 83 கோடி பேரை வறுமை கீழே வச்சுக்கிறது தான் மோடியோட சாதனையா? அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ தனிநபர் வருமானம் வந்து எல்லா இடத்துலையும் உயர்ந்திருக்கு. இங்கே தமிழ்நாட்டு மாதிரி வேறு இடத்துல உயர்ந்திருக்கலாம், இல்லை குறைஞ்சி போயிருக்கலாம், சொல்ல முடியாது. அது உயர்ந்திருக்குன்னா தமிழ்நாட்டோட உயர்ந்திருக்காது. நேஷனல் லெவலில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. இதோட ஒரு சில இடத்துல 3 லட்சம் இருக்கலாம், சில இடத்துல 2 லட்சம் இருக்கலாம், சில இடத்துல 1 லட்சம் கூட இருக்கலாம். ஆனால் டோட்டலி வருமானம்ன்றது இல்லை, பாப்புலேஷன் ஸ்கேல்ன்றது ஒரு ப்ராப்ளமாக வந்து நிற்கும். இப்போ பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் அந்த ஜிடிபியோட கால்குலேட் பண்ணுறப்ப தான் பர் கேபிட்டா இன்கம்ன்ற விஷயத்தை கொண்டு வராங்க. அப்போ பாப்புலேஷன் கம்மியாக இருக்க கண்ட்ரிஸோ இல்லை ஜாஸ்தி இப்போ ஸ்டேட்ஸ்க்கு பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிற ஸ்டேட்ஸில் தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கும் சார். பட் ஆனால் நேஷனல் லெவலில் தமிழ்நாடு தான் பாப்புலேஷன் அதிகமாக இருந்து கூட தமிழ்நாட்டில் தான் பர் கேபிட்டா அதிகமாக இருக்குது. கர்நாடகாவில் தான் அதிகமாக இருக்குது, நம்பர் 1 இருக்குது. செகண்ட் வந்து இது வருது. சர்வீஸ் செக்டார்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப முன்னாடி இருக்குது. பல 3-4 செக்டாரில் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, ஸோ தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்குது. இவங்க வந்து போதை மருந்து கலாச்சாரம், பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் சொன்னால் கூட
அரசின் மூலமாக பெனிஃபிட்ஸ் அடைகிறவங்க, ஆதாயம் அடைகிறவங்க இதெல்லாம் கவனிப்பாங்களாம் சொல்ல முடியாது. எனக்கு என்ன வந்தது கவர்மெண்ட்னால அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுறவன் டிஎம்கே ஓட்டு போடுவான்ல, அதில் கொஞ்சம் பேர் விஜய்க்கு போட்டுருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலானவர் வந்து பெண்கள் 1000 ரூபாய் வாங்குறவங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்கப்பா, அடுத்தது 2000 ரூபாய் கொடுப்பாங்கப்பா. இதுவரையும் திமுக தான் கொடுத்துருக்கு, மற்றவங்களாம் யாரும் கொடுக்கல. இவங்க கொடுத்துட்டுருக்காங்க, 5000 ரூபாய் வரை கொடுத்தாங்க. சரி, அதுக்கு ஓட்டு போடலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்ட்டியே வேறு 2000 ரூபாய் கொடுத்துருக்கு, இல்லை 1000 ரூபாய் கொடுத்துருக்கு, திமுக ஓட்டு போடலாம்னு நினச்சி போடலாம்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதாவது இந்த 1000 ரூபாய் கொடுக்குறதெல்லாம் தப்பு தான், அது தடுக்க முடியலன்றது உண்மை, வருந்தத்தக்க விஷயம். பட் ஆனால் நடந்தது உண்மை தானே, ஃபேக்ட் தானே. அப்போ 5000 ரூபாய் கவர்மெண்ட் மூலமாக கொடுத்துருக்காங்க, பார்ட்டியும் வந்து ரூபா கொடுத்துருக்குன்னா அப்போ திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான்? வந்த 10,000 ரூபாய் தரேன் எடப்பாடி சொல்றாருல்ல, வந்தா தானே, இவங்க கையில் கொடுத்துட்டான்ல, வந்தா தானே 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. சொல்லியிருக்காரு. இல்லை சார், வந்தா தானே எல்லாமே, அவன் கொடுத்துட்டான்ல. 5000 ரூபாய் கொடுத்தவன் இருக்கும்போது நீங்கள் கொடுப்பேன்னு சொல்கிறவனோட கொடுத்தவனை நம்புவான்ல. அதனால் அவங்க திமுக என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் கொடுத்துட்டுருக்கோங்க, நாங்கள் தொடர்ந்து கொடுப்போம், 2 மாதம் உங்களுக்கு எலெக்ஷன்றதுனால முன்னாடியே அட்வான்ஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறான்ல. ஸோ இவங்களுடைய பிரச்சாரம் வந்து இவரோட பாஜக அதிமுகவுடைய பிரச்சாரம் எதிர்பார்த்த அளவுக்கு அது ரீச் ஆச்சான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் அப்படியே ரீச் ஆகியிருந்தா கூட கடைசி நேரத்தில் வந்து அந்த விஜய் சுனாமி வந்து அதிமுக விட்டு அழின்னு போயிடுச்சு. அப்போ அதே மாதிரி சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும்னா எடப்பாடின்றத விட அதிமுகன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெர்செப்ஷன் லெவல்லே வந்து கீழே போயிட்டாங்க. ஒரு பக்கம் திராவிட மாடல் 2.2, முதல்வர் ஸ்டாலின் 2.2 அப்படின்ற விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நாளைய தீர்ப்பு, முதல்வர் விஜய், மக்கள் முதல்வர் விஜய் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டுத்தில் எதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை விட இந்த ஒரு விஷயம் வந்து அப்படின்னா பாலிசி சார்ந்த விஷயங்களை தாண்டி தனிநபர் சார்ந்த அரசியல் நகர்ந்துருச்சா அப்படின்ற விஷயம். தமிழ்நாடு பாலிடிக்ஸே தனிநபர் சார்ந்தது தான் சார். அது எம்ஜிஆர், கருணாநிதி, அண்ணா, காமராஜ் எல்லாமே தனிநபர் கட்சி, அது அவங்களுக்கு பின்னாடி இருக்குது. அந்த தலைவர் தான் அதில் முக்கியம். எல்லாமே அது மாதிரி தான் ஜெயலலிதா இருந்தவரையும் அப்படி தான் இருந்தது. எடப்பாடியோட மைனஸ் பாயிண்ட் என்னென்னா அவர் தலைவராக இன்னும் எமர்ஜ் ஆகலை, அதுதான் அவருடைய மைனஸ் பாயிண்ட். ஸ்டாலினோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த 5 வருஷத்தில் அவர் தலைவராக எமர்ஜ் ஆகிட்டார். அவர் ஒரு எலெக்ஷன்ஸில் வின் பண்ணோம்னா இந்த 5 வருஷத்துக்கு தன்னோட ஸ்டேச்சரை உயர்த்திட்டார். அவருக்கு ஈக்குவலான ஒரு தலைவர் இங்கே இல்லை. அவர் திமுக மேலே கோவம் இருந்தால் கூட ஸ்டாலின் மேலே நல்ல ஒப்பீனியன் இருக்குது பல இடங்களில். அது அவரை காப்பாற்றணும்னு அவங்க திமுக நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக திமுக மேலே பல இடத்துல கோவம் இருக்குது, அது ஸ்டாலின் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிற ஆட்களும் நிறைய பேர். திமுகவின் முகமாக தானே ஸ்டாலின் இருக்கார் அவருக்கு. ஆனால் அதான் விஷயம். அதாவது இதில் வந்து லீடர்ஷிப்பு பார்ட்டி ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்குறாங்க. திமுகவில் உள்ளூரில் இருக்கிற எம்எல்ஏ, கட்சி செயலாளர், அவன் பண்ணுற அநியாயம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க, பட் ஸ்டாலினுக்காக தான்ப்பா நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க செய்யலாம். அதனால் லீடர்ஷிப் முக்கியம். ஜெயலலிதாக்காக தான் சார் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. லோக்கலில் இருக்க ஏடிஎம்கே, ஏன்னா இப்போ பழனிசாமிக்காக ஓட்டு போடுறோன்னு சொல்கிற குரூப் இன்னும் வரல. அங்கே ஏடிஎம்கே கட்டுமானம் இருக்குது, அது பில்டப் பண்ண முடியல அவரால். ஏன்னா அவர் 5 வருஷமாக எதிர்கட்சியாக இருக்கார். முதலமைச்சராக அவர் தானே முதலமைச்சராக வரல, இன்னொருத்தர் ஓட்டில் முதலமைச்சராக வந்தவர் தன்னை இமேஜை இம்ப்ரூவ் பண்ணணும் அவர் ஆக்சுவலாக. அப்போ இம்ப்ரூவ் பண்ணுறதுனா எப்படி, நீங்கள் ஒரு எலெக்ஷனில் வின் பண்ணி காட்டணும், அது வின் பண்ணாத இருக்கீங்க இது வரையும், அதுதான் ப்ராப்ளம். போது நல்லாட்சினா எடப்பாடியார் தான் அப்படின்ட்டு அது போடலாம் சார். பட் நீங்கள் ஒரு லீடர்ஷிப் எமர்ஜ் ஆனீங்களா, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு முதல்வர் தேர்ந்தெடுத்தாங்களா, அந்த பாயிண்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க ஆக்சுவலாக. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணா நேற்று எங்களுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ.